அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். காகம் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு பறவைதான். நம்ம பித்ருக்களின் சாபத்தை நீக்கிறதா இருந்தாலும் சரி, பித்ருக்களால் நமக்கு சில நேரங்களில் ஆசி வழங்குவதாலும் சரி, காகம் முக்கிய பங்கு வகிக்கிறது நண்பர்களே. இப்பதான் நம்ம பதிவை முதல் முறையா பாக்குறீங்கன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சனீஸ்வர பகவானுடைய வாகனம் காகம் என்று குறிப்பிடப்படுகிறது என்பது நாம் அனைவருக்கும் தெரிஞ்ச உண்மைதாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா, உங்களால யாருக்காவது தோஷங்கள் ஏதோ இருக்கின்ற பட்சத்தில் உங்களை விட்டு விலகாது இருந்தாலும் காகம் என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நாம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். முதல்ல யாராவது உங்களிடம் பரிகாரம் என்று சொல்றாங்க அப்படின்னா, காகத்திற்கு சாப்பாடு வையுங்க அப்படின்னு வெறுமனையாதான் சொல்லுவாங்க. அப்படி வைக்கக்கூடிய உணவு எந்த உணவாக இருக்கணும், அந்த உணவு எப்படி வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம பார்க்க இருக்கிறோம் சகோதரிகளே. காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் என்று நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு ஆயுள் தோஷம் இருக்கு, இல்ல ஏதாவது கண்டங்கள் இருக்கு அப்படின்னா அதை போக்கக்கூடிய ஆற்றலானது இந்த காகத்திற்கு சாப்பாடு வைப்பதனால் தான் தோஷங்கள் போக்க முடியும் என்று சொல்லப்படுது சகோதரிகளே. நம்ம ஏற்கனவே சேனல்ல காகத்தின் சாப்பாடு எந்த நேரம் வைக்கணும், அவை என்னெல்லாம் கலந்து வைக்கணும், என்ன முறையில் வைக்கணும் என்று நம்ம ஆல்ரெடி சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் சகோதரிகளே. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி சாப்பாடு வைப்பது யாரு வைக்கணும் அப்படி பார்த்தா, நம் வீட்டில் யாருக்காவது தோஷங்கள் இருந்தாலோ, அவர்களுக்கு கண்டங்கள் இருந்தாலோ, இல்ல அவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தாலோ, அவர்கள் கையால சாப்பாடை எள் கலந்து நன்றாக பிசைந்து கரண்டி இல்ல ஸ்பூன் படாமல் அவர்களாகவே பிசைந்து கையில் எடுத்துதான் காகத்திற்கு சாப்பாடு வைக்கணும். அப்படி பரிமாறிட்டு பின்னர் உங்கள் கையை கழுவிக்கிடலாம். ரொம்ப முக்கியம். இது பண்ணினாலே கண்டங்கள் தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம், கருப்பு எள் கலந்த மிட்டாய் இருக்கிறது இல்லையா, நம்ம வீட்டில் கூட குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு வீட்டில் வாங்கி வச்சிருப்போம்ல, அந்த எள் மிட்டாயை காகத்திற்கு வைக்கலாம். அதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு தோஷம் என்பது முழுவதாக குறையும் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் முறையா பின்பற்றி வாருங்கள். எப்பவுமே நம் வீட்டில் இருக்கும் மீதமுள்ள சாப்பாட்டை காகத்திற்கு வைக்காதீங்க நண்பர்களே. இது பற்றி தெரிந்தவர்கள் உங்கள் நண்பர்களிடம் ஷேர் பண்ணிக்கோங்க சகோதரிகளே. இது அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்படி பழைய சாதத்தை காகத்திற்கு வைப்பதால் உங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடையாதுங்க. காகத்திற்கு சாப்பாடு என்றைக்கெல்லாம் வைக்கலாம் என்று சிலருக்கு கேள்வி வருங்க. இதுக்கு நாள் நட்சத்திரம் எதுவும் கிடையாதுங்க. ஒரு சிலர் அமாவாசை நாளில் வைப்பாங்க, சில பேர் சனிக்கிழமை நாளில் வைப்பாங்க, சிலர் தினமும் வைப்பாங்க. தினமும் காகத்திற்கு சாப்பாடு வைப்பது ரொம்பவே சிறப்புங்க. இப்படி தினமும் சாப்பாடு வைப்பதால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். பொதுவாக கிரக அமைப்பில் வரக்கூடிய கட்டங்களை தடுத்து கொடுக்கும், உங்க வீட்டில் வரக்கூடிய கஷ்டங்களை நீக்கிடும். சொல்ல போனால் காகத்தினால் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம்ங்க. உங்களுடைய பித்ருக்களின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுத்தரும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதனாலதான் காக்கைக்கு சாப்பாடு வையுங்கள். காலையிலே குளித்து பின்பு காகத்திற்கு சாப்பாடு வைப்பதை பழக்கமாக வைத்தால் மிகவும் நல்ல விஷயம் என்று சொல்லப்படுகிறது சகோதரிகளே. இல்ல அப்படின்னா காலையிலே தலையிலாவது சிறிதளவு தண்ணீர் தெளிச்சிட்டு சமையல் செய்யுங்க சகோதரிகளே. காலையில் சமையல் செய்த சாப்பாடை வீட்டில் யாரும் சாப்பிடுவதற்கு முன்னரே காகத்திற்கு தனியாக எடுத்து வைத்து சாப்பாடை பரிமாறுவது ரொம்பவும் விசேஷங்க. சில பேர் காக்காவுக்கு வைத்த பின்னர் தான் சாப்பாட்டை அதை எடுத்துக்கொண்ட பின்னர் தான் அவங்க சாப்பிடுவாங்க. அவர்கள் யாருன்னு பார்த்தா பொதுவாக செல்வ செழிப்பாக இருக்கிறவங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவங்க அப்படின்னு பார்க்கலாம். காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் முன்னர் அந்த பாத்திரத்தை நன்றாக சுத்தமாக கழுவிதான் பின்னர் சாப்பாடு வைக்கணும். எச்சில் பட்ட தட்டோ இல்ல எச்சில் கிண்ணம் இவற்றில் வைத்துக்கொண்டு சாப்பாடு வைக்காதீங்க. சிலர் வாழை இலையில் சாப்பாடு, சாம்பார், வடை இதெல்லாம் வைப்பாங்க. இதுவுமே ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. பொதுவாக காலை நேரத்தில் சாப்பாடு வைப்பது நல்லது. இல்ல மதியத்துக்குள்ள வைக்கலாம். பெரும்பாலும் மாலை நேரங்களில் சாப்பாடு வைப்பதை தவிர்த்து விடுங்கள். இதுல நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, பழைய சாதம் வைக்கக்கூடாது, எச்சில் சாதம் எச்சில் பாத்திரத்தில் வைக்கக்கூடாது என்பதை தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் சாப்பாடு வைக்கும் போது பிஸ்கட் சேர்த்து வைப்பதை பழக்கமாக வச்சிருப்பாங்க. அதுவும் நல்லதுதான். அதிலும் இனிப்பு பிஸ்கட்டை வையுங்கள். பொதுவாக மனிதர்களுக்கு தானம் செய்தாலே நம்ம சாப்பிடுவதற்கு முன்னரே தானம் செய்வதுதான் நல்லது. அதே மாதிரி எச்சில் சாதத்தை அன்னதானமாக யாருக்கும் கொடுக்காது கூடாதுங்க. இது எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு, இதை தெரிஞ்சுக்கிட்டு காக்காவுக்கு சாப்பாடு வைத்து பலன் பெற்று இனிதே வளம் பெற்று நலமுடன் வாழ்க சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் முறை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.